அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது கலாமாகிய அல் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற ஆசை எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சூரா யூசுஃப் முழுமையாக நாங்கள் படிச்சுட்டு வந்து கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு வசனங்களோடு சூரா யூசுஃப் முடிவடைய போகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா எங்கள் கண்முன் நிறுத்தினான் இல்லையா? அந்த வரலாற்றை ஒவ்வொன்றாக படிக்கின்ற பொழுது எங்களுடைய மனத்திரையில் அந்த வரலாறு ஓடிக்கொண்டே இருந்தது. அவ்வளோ தெளிவாகவும் துல்லியமாகவும் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அந்த வரலாற்றை எங்களுக்கு சொன்னான். சொல்வது மட்டுமின்றி அந்த வரலாற்றின் ஒவ்வொரு பகுதிகளை சொல்கின்ற போதிலும் பல படிப்பினைகளையும் சேர்த்து சொன்னான். எப்படியாப்பட்ட படிப்பினை? மறுமை வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையும் சொன்னான். இந்த உலக வாழ்க்கை சீராக அமைத்து கொள்வதற்கு, ஒரு சமூகமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அவைகளையும் சேர்த்து அல்லாஹு தஆலா சொன்னான். அந்த அடிப்படையிலே இந்த சூரா யூசுஃபினுடைய கடைசி பகுதி இருக்குது தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வரலாற்றை பதிவு செய்துவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்திகள் இருக்குது. உபதேசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற செய்திகள் மிக முக்கியமான பதிவுகளை கொண்டதாக இருக்கிறது. அதில் நாங்கள் பார்த்தோம், இணை வைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னான். அதை எவ்வாறு வலியுறுத்தி சொன்னான்? ஞாபகம் இருக்குதா? எப்படி சொன்னான்? அது மிகப்பெரிய பாவம் என்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தையே சொன்னான். ஞாபகம் இருக்குதா? அஃப அமீனு அன் தஅதியஹும் காஷியத்துன் மின் அதாபில்லாஹ் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னது? அவர்கள் அச்சமட்டு இருக்கிறார்களா அல்லாஹுடைய தண்டனை அவர்களை சூழ்ந்து கொள்வதை விட்டும். அப்படிதானே? சூழ்ந்து கொள்வதை விட்டும். அப்போ இணை வைப்பென்பது அல்லாஹுடைய தண்டனைக்கு காரணமாக இருக்குது. சரியா? காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி அல்லாஹுவை நம்புவது என்பது முழுமையாக நம்ப வேண்டும். அப்படித்தானே? அல்லாஹுவை எப்படி நம்பணும்? முழுமையாக நம்ப வேண்டும். ஒரு பகுதியை மாத்திரம் அல்லாஹுவை நம்பிவிட்டு இன்னொரு பகுதியை விடலாமா? விட முடியாது. அந்த வேலையை யார் செஞ்சாங்க? மக்கா காஃபிர்கள் செய்தார்கள். மக்கா காஃபிர்கள் எதை ஈமான் கொண்டார்கள்? அல்லாஹுவை ஈமான் கொண்டாங்களா? எப்படி ஈமான் கொண்டாங்க? ருபூபியா. ருபூபியாண்டா அல்லாஹ் ரட்சகன் என்பதாக சொன்னாங்க, ரப்பு என்பதாக சொன்னாங்க இல்லையா? படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ எதை அவங்க விட்டாங்க? இபாதத் இல்லையா? இபாதத்தை விட்டாங்க. இபாதத்தில் இணை வைத்தார்கள். அப்போ அல்லாஹ் தான் படைத்தான் என்றால் அவனை நீங்கள் அஞ்சக்கூடாதா? பல இடங்கள் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்போ வணக்க வழிபாடுகளில் அவர்கள் தவறு விட்டார்கள். அஸ்மா சிஃபாத்துக்கள், அல்லாஹுடைய திருநாமங்கள், வர்ணனைகள், இதில் அவர்கள் தவறு விட்டார்கள். அதனால் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? இல்லை, அவர்கள் முஷ்ரிக் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படித்தானே? அவர்கள் முஷ்ரிக் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ இணை வைப்பென்பது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹு தஆலா எமக்கு பல இடங்களில் சொல்கிறான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான பெரும்பாவம் என்று சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அதே போல ஷிர்க்கை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களில் மிகவும் பாரதூரமான செயல் என்பதாக சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லப்பட்ட ஒரு இடம்தான் இது.
இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. அல்லாஹுடைய தண்டனை உங்களை சூழ்ந்து கொள்ளாத நினைத்து கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்குறான். அப்போ இணை வைப்பு நடக்கக்கூடிய இடங்களில் தண்டனைகள் இறங்குவதற்கு தகுதியானவைகள். அப்போ ஒரு தண்டனை ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு மெயினாக இருக்கக்கூடிய தலையாய காரணிகளில் ஒன்று என்னது? ஷிர்க், இணை வைப்பு. அப்போ இணை வைப்பு அதிகரிக்கின்ற பொழுது எது அதிகரிக்கும்? தண்டனைகளும் சோதனைகளும் அதிகரிக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக விளங்கினோம். சரி, இப்போ இவங்களை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ இவர்களுக்கு நேரான வழியை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? சரி, இவர்களுக்கு எப்படி தாவா செய்கிறது என்றது அடுத்த கட்டமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 108வது வசனத்தில், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதை. எனது பாதை? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது தான் எனது பாதை. அலா பசீரத்தின், தெளிவான அடிப்படையில். அனவமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும். வமா சுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் தூய்மையானவன், நான் இணை வைப்பாளர்கள் என்றும் இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சரி, இந்த வசனத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு பகுதியை நாங்கள் படித்தோம். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சுருக்கமாக என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தால், இது தாவா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி. அதே நேரத்தில் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பணியும் இதுதான். அவர்களுடைய பணியும் என்னது? இதுதான். அந்த தாவா என்றால் என்ன? நேரான வழியின் பக்கம் நாங்கள் மக்களை அழைத்தல், அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுவின் நெருக்கத்தின் பக்கம், மறுமையின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தல். அழைக்கிறேன்டா என்னது? அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை கொடுத்தல். தொழாத மக்களாக இருக்கிறாங்களா, தொழுகையை பற்றி சொல்கிறது. அகீதாவில் பிழையுட்ட மக்களாக இருக்கிறார்களா, அகீதாவை பற்றி சொல்லி கொடுப்பது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால் அலா பசீரத்தின், தெளிவான அறிவு யார்கிட்ட இருக்கணும்? அழைப்பாளர்கிட்ட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? அழைப்பாளர்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஒருவரை தொழுகையின் பக்கம் அழைக்க போகிறீங்களா, தொழுகையை பற்றிய தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் அவருக்கு அகீதாவை சொல்லி கொடுக்க போகிறீங்களா, அகீதாவை பற்றிய தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் என்ன விடயத்தை சொல்லி அவருக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க போகிறீர்களோ அதை பற்றிய தெளிவு உங்களிடத்தில் இருக்கணும். இல்லைன்னு நடக்கும்? இல்லைன்னு நடக்கும்? தெளிவில்லை, அழைக்கிறவருக்கு தெளிவில்லை. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இருக்கிற பிரச்சனையை விட பிரச்சனை என்ன செஞ்சிடும்? கூடிடும். பிரச்சனை கூடிடும். ஏனென்றால் நாங்கள் அழைக்கிற நேரத்தில் அவர்கிட்ட, நாங்கள் யார் அழைக்க போகிறோமோ அழைக்கப்படக்கூடியவர் அவர்கிட்ட அறிவு இருக்காது இல்லையா, அதை பற்றி அறிவு இருக்காது. அவர் சில கேள்விகள் கேட்பார். அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது இந்த அழைப்பாளிக்கும் கேள்விக்கு பதில் தெரியாது. அப்போ இவர் தெரியாது என்பதை அவர்கிட்ட சொல்லிக்கொள்ளவும் முடியாது. அப்போ என்ன செய்வார்? இவராக இவருடைய சரக்கை அவர் போடுவார். போட்டாருண்டா குழப்பத்துக்கு மேலே குழப்பம் ஆகிடும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகிடும். அப்போ அவரை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி போனவர் அவர் இன்னும் அல்லாஹுவை விட்டும் அவனுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கிய ஒரு நிலையில் அவர் தள்ளப்படுவார். சரி, அப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதில் இந்த வசனத்தில் தாவாவின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான். இந்த தாவாவின் முக்கியத்தில் சில முக்கியமான அடிப்படைகள் இருக்குது. ஒரு தாவா, அதாவது அழைப்பாளர் அழைப்பு பணியில் இருக்கின்ற பொழுது அவர் பேண வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 9 விஷயங்களை இமாம்கள் தொகுத்து சொல்கிறாங்க. இப்போ இந்த 9 விஷயங்களையும் ஒருவர் சரியாக பேணி தாவா செய்வார் என்றிருந்தால் அவருடைய தாவா மக்களுக்கு மத்தியில் எடுபடும், தாக்கம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவது என்னென்னா, அல் இல்மு பிமா யதுஉ இலைஹி,
அவர் எதன் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அதை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அப்போ நீங்கள் எதை பற்றி நீங்கள் எதன் பக்கம் மக்களை அழைக்கிறீர்களோ, எதை சொல்கிறீர்களோ அதை பற்றிய தெளிவும் அறிவும் யார்கிட்ட இருக்கணும்? அழைப்பாளர்கிட்ட இருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அல் அமலு பிமா யது இலை ஹத்தா யகூன குதுவத்தன் ஹசனா. இவர் எதன் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அதை பற்றிய அமுலாக்கம், அமல், செயல்பாடு இவருடைய வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா? இவர் தொழாதவராக இருந்து கொண்டு தொழுங்கண்டா சரி வருமா? சரி வராது. இவர் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் ஜக்காத்து கொடுக்குறல இல்லையா? இவர் ஜக்காத்து கொடுக்குறல. அப்போ இப்படி எதன் பக்கம் மக்களை இவர் அழைக்கிறாரோ அந்த அழைக்கக்கூடிய அந்த அமல் இவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். இவருடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் அது ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கும். யாருக்கு? அழைக்கப்படக்கூடியவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அப்போ முதலாவது என்ன சொன்னாங்க? அல் இல்மு பிமா யதுஉ இலைஹி. அவர் எதை சொல்கிறாரோ அந்த விஷயத்தில் இவருக்கு அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் எதன் பக்கம் அழைக்கிறாரோ அது அவருடைய செயற்பாட்டில் இருக்க வேண்டும். 2. மூணாவது, அல் இஹ்லாஸ் பி அன் தகூன தஅவத்து லிவஜ்ஹில்லாஹி லா ரியான் வலா சும்ஆ. அவருடைய தஅவா அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றே இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் அழைக்கிறேன், இதில் எந்த முகஸ்தூதியும் கிடையாது, இதில் என்னை புகழ வேண்டும் அல்லது நாடு முழுக்க நான் ஒரு அழைப்பாளர் என்ற பேர் வர வேண்டும், ஊர் அறிய வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எண்ணம் இருக்கக்கூடாது. அவர் என்ன இருக்கணும் என்று கேட்டால், நான் அழைப்பது அல்லாஹுக்காக வேண்டி. அந்த தூய எண்ணம் தாவாவில் இருக்க வேண்டும். இந்த தூய எண்ணம் இல்லை என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? தொடராது. தொடருமா? தொடராது. சரி, அப்போ 3 விஷயம் சொன்னோம். 4வது விஷயம், அல் பதாஅத்து பில் அஹம்மி ஃபல் அஹம். ஒருவரை நாங்கள் தாவா கொடுக்கின்ற பொழுது, படித்து கொடுக்கின்ற பொழுது நாங்கள் முக்கியமானதிலிருந்து ஆரம்பிக்கிறது. என்ன செய்கிறது? முக்கியமானதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ முதலாவது நாங்கள் அழைக்க வேண்டிய விஷயம் என்னது? அல்லாஹ், தௌஹீத் இல்லையா? ஏகத்துவம், அகீதா, அதைத்தான் கொடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒருவன். அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை தான் முதல் கொடுக்கணும். அது அஸ்திவாரம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள் சரியாக போட்டுட்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எந்த தளம்பலும் ஏற்படாது, எந்த குறைபாடுகளும் ஏற்படாது. எந்த நேரத்திலும் என்ன சோதனை வந்தாலும் திடகாத்திரமாக நிற்பார். அப்போ முதலாவது அழைக்க வேண்டிய செய்தி என்னது? நீங்கள் அல்லாஹுவை பற்றிய செய்தி, அகீதா முதலாவது கொடுக்கணும். இது யாருக்கு சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு சொன்னது? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன வசியத். என்ன சொன்னாங்க? நீங்கள் யமனுக்கு போகிறீங்க இல்லையா? நீங்கள் அஹ்லுல் கிதாப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க. அவங்களை நீங்கள் அவ்வளுமா ததுஉ இலைஹி, அவர்களை நீங்கள் முதலாவது நீங்கள் அழைக்க வேண்டியது என்ன தெரியுமா? அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது அவர்கள் ஷஹாதாவின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் நீங்கள் முதலாவது அவங்களை அழைங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கலிமாவின் பக்கம் நீங்கள் முதலாவது நீங்கள் அழைக்க வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பகுதி என்ன தெரியுமா? அகீதா. இது எங்களுடைய சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை கற்கக்கூடிய ஆரம்ப நிலைப்பாட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முதலாவது படிக்க வேண்டிய விஷயம் என்று அகீதா. அகீதாவை முதலாவது நாங்கள் ஒரு அளவு படிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அல்லது அதை முன்னுரிமை கொடுத்து அதையும் படித்து கொண்டு மற்ற விடயங்களை படிக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் எத்தனையாவது சொன்னோம்? அல் பதாஅத்து பில் அஹம் ஃபல் அஹம். சரி, அப்போ முதலாவது அவர் எதன் பக்கம் அழைக்கிறாரோ அதை பற்றிய அறிவு அவர்கிட்ட இருக்கணும். இரண்டாவது என்னது? அவர் சொல்லக்கூடிய செய்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மூன்றாவது இஹ்லாஸ். நாலாவது எது முக்கியமோ அதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்.
எது முக்கியமோ அதை கொண்டு ஆரம்பிக்கணும். சரி, அஞ்சாவது அஸ்ஸப்ரு அலாமா யுலாகி ஃபீஸ் மின் சபீலி தஅவத்தி இலல்லாஹ். தாவா செய்கின்ற பொழுது அந்த வழியில் வருகின்ற நோவினைகள், அந்த வழியில் கிடைக்கின்ற மனசுக்கு நோவக்கூடிய, மனதை தாக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது அடிகள் அல்லது ஏச்சு பேச்சுகள் எதுவாக இருந்தாலும் இவைகளை பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். அப்போ பொறுமை இல்லாதவருக்கு என்ன செய்யலாது? தாவா செய்யலாம். நீங்கள் எவ்வளவுதான் மக்கள்கிட்ட விழுந்து விழுந்து அழுது அழுது நல்லதை சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? எங்கேயாவது ஒரு பக்கத்திலிருந்து குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. என்னது, நீங்கள் தாவா செஞ்சீங்கண்டா, நீங்கள் மார்க்கத்தை சொன்னீங்கண்டா, நீங்கள் அல்லாஹுவை பற்றி அவங்கள்ட்ட சொன்னீங்கண்டா, ஒன்றுமே இல்லைண்டா இது எங்கேயோ இருந்து வர பணத்துக்கு கூத்தாடுறாங்கன்னுவாங்க. ஒன்றுமே இல்லாட்டி, ஒன்றுமே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல குணமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, உங்களுடைய எல்லா பக்கமும் சரியாக இருந்தால் கடைசியாக இதைத்தான் போட்டு மூட பார்ப்பாங்க, இதை சொல்லுவாங்க. அல்லது ஏதாவது குடும்பத்தில் எப்பயாவது யாருடையாவது ஒரு பரம்பரையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி நோவினைப்படுத்த பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? அசந்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? தாவாவில் நான் செய்வது சரி, நான் செய்வது தாவா, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கிறேன், நான் பொறுமையாக இருப்பேன். சிலர் என்ன செய்வாங்கண்டா, தாவா பணியில் ஈடுபடுவாங்க. தாவா பணி என்பது நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்டா, தாவா பணி என்பது ஒரு மேடையில் மைக்க வச்சு பேசுகிறது மட்டுமல்ல, நல்லா விளங்கிக்கோங்க. இல்லாட்டி ஒரு கிளாஸ் அமைப்பிலையோ அல்லது ஒரு பெரிய பயானில் ஆக்களை வச்சு கொண்டு பேசுகிறது மட்டுமல்ல, அதுவும் தாவா பணி தான். அதோடு சேர்த்து நீங்கள் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், உங்களுக்கு முதலாவது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம் என்றால் மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையர்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டு போங்க. உங்களுடைய நண்பர்கள், அண்டை வீட்டார் இல்லையா, அண்டை வீட்டார்கள், இப்படி இவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏண்டியது, நீங்கள் படித்தது, இதை சொல்லி கொடுக்கறது தாவா தான். சில நேரங்களில் பெரிய ஒரு நிகழ்ச்சியில் செய்ய இயலாத தாக்கத்தை அங்கே உண்டாக்கலாம், அங்கே உண்டாகும் இல்லையா, அங்கே உண்டாகும். ஏண்டா அவங்க உங்களை கண்டு வளர்ந்தவங்க, உங்களை பார்த்து வளர்ந்தவங்க, உங்களுடைய தொழுகையை பார்த்து வளர்ந்தவங்க, நீங்கள் மஸ்ஜிதுக்கு டைமுக்கு வாரத்தை பார்த்து வளர்ந்தவங்க, உங்களுடைய நற்குணத்தை பார்த்து வளர்ந்தவங்க. அப்போ நீங்கள் ஏதாவது சொல்கின்ற பொழுது அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு தாக்கம். இன்றைக்கு தான் சோஷியல் மீடியாக்கள் இருக்குது இல்லையா, அதில் நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்வது. வாட்ஸ்அப்பில் எத்தனையோ குடும்பமாக இன்றைக்கு குரூப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவைகளில் கூட தான் படித்த ஒரு நல்ல செய்தி அதில் பகிர்ந்து கொள்வது, சொல்வது இல்லையா. அந்த சொன்னால் கேட்கின்ற அளவுக்கும் நாங்கள் இருந்து கொள்ளணும். எப்படி இருக்கணும்? நான் ஒரு அழைப்பாளர், ஒவ்வொருத்தரும் அழைப்பாளர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அழைப்பாளர். நான் படித்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் எத்தி வைப்பதென்பது கட்டாயம். அப்போ ஒவ்வொருத்தருமே அழைப்பாளர்கள். அப்போ நான் ஒரு அழைப்பாளி. அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடத்தை, என்னுடைய போக்கு எப்படி இருக்கணும்? அப்போ நான் சொன்னால் கேட்டுக்கொள்வாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த அமைப்பில் எனது வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். நடவடிக்கை நான் யாருடன், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்து பழகுகின்ற நண்பர்கள் யார் இல்லையா, யாரோடு நான் சேர்றேன். ஏண்டா எப்படி பார்ப்பாங்கண்டா, ஒருத்தரை பற்றி கணக்கெடுக்கிற நேரத்தில் இவர் அவரோட கூட்டாளி தானே, அப்படி தானே சொல்கிறது, இவர் அவரோட நண்பர், இவர் அவரோடு தான் இருப்பார். அப்போ அவர் அப்படின்னா அவர் அப்படி தான் முடிவெடுப்பாங்க. இவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் நண்பரை வச்சு முடிவெடுத்துடுவாங்க. அப்போ இந்த பகுதி எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்? கவர் பண்ண வேண்டும். சரி, அடுத்தது நாங்கள் எத்தனை சொன்னோம்? 5 சொன்னோம். 6வது அல் அஹ்லாக் அல் கரீமா, நல்ல குணங்கள் இருக்கணும். அழைப்பாளர்கிட்ட நல்ல குணம் இருக்கணும். எந்த நேரமுமே முகத்தை என்னது விடியாத முகமாக இருக்கக்கூடாது. முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு சுடுதண்ணி வச்சு எடுக்கலாம், அந்த அளவுக்கு கடுகடுப்பாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்கின்ற பொழுது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? லவ் குந்த ஃபத்தன் கதீல் அல் கல்வி லன் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே
நீங்கள் கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் உங்களை சூழ ஒத்தரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஓடி இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே பட்டை விட மெல்லினமானவர்களாக இருந்தார்கள். அவங்களோட கையும் அப்படி தான் இருந்துச்சு, அவங்களுடைய குணமும் அப்படி தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் வந்து கையை கொடுப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையை அவர்கள் எடுக்கும் வரையில் கையை இழுக்க மாட்டார்கள். அவ்வளோ அழகிய பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டது. சில வேளைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில் வருவாங்க. ஒரு சிறுவர் என்ன செய்வாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவார். அவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்? ஒரு சிறுவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார். அப்படியே போய் அங்கே சுற்றி விட்டுட்டு அவர் பேய்த்திடுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த இடத்துலேருந்து திரும்பி வருவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகிய பண்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு சஹாபி வராரு, வந்து கேட்குறாரு, ஔசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் வசியத்தை செய்யுங்கன்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? லா தக்தப், கோபப்பட வேண்டாம்ன்றான். மறுபடியும் அவர் கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே ஔசினி. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா தக்தப், கோபப்பட வேண்டாம்ன்றான். திரும்ப கேட்குறாரு, கோபப்பட வேண்டாம்ன்றான். அப்போ அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் இந்த சஹாபி வந்து எதற்காக வேண்டி இப்படி செஞ்சாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி. இப்போ எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நாங்கள் தெளிவாக சொன்னோம், 2வது தரம் கேட்குறாரு. அப்போ நாங்கள் அவருக்கு பதில் சொல்கிற நேரத்தில் அந்த தொனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் மேலுக்கு போய் தான் வரும் தொனி. அப்போ சொல்லுவோம். 3வது தரம் கேட்கக்குள்ள டொப்பில் கியர் டொப்புக்கு பேத்திடும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல். அப்போ தெளிவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக துல்லியமாக விளங்குகின்ற அளவுக்கு பேசுவாங்க, ஒவ்வொரு எழுத்தும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலையும் ஒரு நிரப்பமான குணம் கொண்ட ஒரு மனிதராக, ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை கேட்கின்ற பொழுது கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாக இருந்துச்சு. வேறு அது சொல்லி முடிக்கலுமா? ஒவ்வொன்றாக எப்படி சொல்கிறது? அவ்வளோ அழகான குணம் கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிகளுடைய தலைவர் இல்லையா, அழைப்பாளர்கள், எங்களுடைய தலைவர் இல்லையா, எங்களுடைய உயிரிலும் மேலான ஒருவர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகிய பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த பண்புகளின் காரணமாக அதிகமான அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய வரலாறுகளை நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ இஸ்லாத்துக்கு வந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் நிறைய இருக்குது, நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ நாங்கள் 6வது விஷயம் என்ன சொன்னோம்? நல்ல குணங்கள் இல்லையா, நல்ல குணங்கள்னு சொன்னோம். ரைட். 7வது அதமு கனூத் அன்னாஸ் மின் நஸ்ரில்லாஹி வ இன் தஅஹர். அடுத்தது மக்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் தாவா செய்கின்ற பொழுது மக்களுக்கு என்ன படித்து கொடுக்கணும்னு கேட்டால், அல்லாஹு தாலாவுடைய உதவியை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்ற செய்தியில் உறுதியாக இருக்கணும் இல்லையா. சோதனைகள் வருகின்ற பொழுது, தண்டனை அதாவது ஒரு வகையில் சோதிக்கப்படுகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, அப்போ அல்லாஹு தாலாவுடைய உதவி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை உள்ளவராகவும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். 8வது அத்தாவத்து பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா. என்ன செய்யணும்டா? அத்தாவா பில் ஹிக்மா அல் மௌஇதத்தில் ஹசனா. ஹிக்மத்னா என்னது? ஹிக்மத்னா ஞானத்துடன் அப்படின்னு சொல்லுவோம். ஞானம்டா விவேகமா? சரி, விவேகம்னு சொல்லலாம். சரி, அப்படின்னா என்ன ஹிக்மத்துண்டா? நாங்கள் அவர்கிட்ட ஹிக்மத்தாக பேசி அதை முடிச்சு கொள்ளணும்னு வாங்க. அவர் என்ன ஹிக்மத்தாக பேச போகிறாருன்னா பொய் சொல்ல போகிறாரு. அப்படி தானே? நிறைய விஷயங்கள் ஹிக்மத்தாக பேசி செய்யணும்னா அவரை ஏமாற்ற பார்க்குறாரு.
அப்போ அந்த தொழிலையும் ஹிக்மத்துங்கிறத பாவிப்பாங்க. ஹிக்மத் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்னா, பொதுவாக ஹிக்மத் என்ற சொல்லுக்கு வந்து நான் அடிக்கடி சொன்ன ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரிசில் ஹக்கீமன் லா தூசிஹின்னு சொல்லுவாங்க. அரிசில் ஹக்கீமன் லா தூசிஹி. ஹக்கீம்னு சொல்லக்கூடியவர் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துக்கு போனாருண்டா எல்லாத்தையும் தெளிவாக விளங்கி அந்த வேலையை சரியாக செய்யக்கூடியவர், அவர் தான் ஹக்கீம்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு ஹக்கீமை அனுப்புனீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் இல்லை, இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னா அவர் வாங்கிட்டு வருவார். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அந்த பொருள் இருக்கும். அப்படி சில ஆக்கள் இருக்குது தானே, அப்படி சில ஆக்கள் இருக்குது. அப்போ அதுதான் ஹக்கீம்னு சொல்கிறது. இப்போ சிலவங்க இந்த ஹிக்மத் என்ற சொல்ல தாவாவில் எப்படி பாவிக்கிறாங்கண்டா, ஹிக்மத் என்ற சொல்லுக்கு சரியான ஒரு விளக்கம் இல்லாதின் காரணமாக கட்டுக்கதைகள் இல்லையா, தாவாவில் கட்டுக்கதைகள், அதே போல் தாவாவில் வந்து சில பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அல்லது மிகவும் பலகீனமான செய்திகள் என்னென்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஹிக்மத்தாக மக்களை அழைக்கணுமே, அப்படி அழைக்க தேவையில்லை. அழைக்கணுமா? அப்படி அழைக்க தேவையில்லை. பொய்யை சொல்லி மக்கள் அழைக்க தேவையில்லை. அப்போ இன்னைக்கு நாங்கள் ஹிக்மத்துங்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ நாங்கள் ஒருவரை நாங்கள் அழைக்கின்ற பொழுது தெளிவான குர்ஆன் தெளிவான ஹதீஸை வச்சு நாங்கள் அழைக்கிறது. சரியா? தெளிவான குர்ஆன் வசனம், தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸை சொல்லி நாங்கள் அவர் அழைக்கிறது. இப்போ அழைக்கின்ற பொழுது நாங்கள் அவருக்கு என்ன அந்த இடத்துல தேவை அதை கொடுக்கிறது. இப்போ அவருக்கு என்ன தேவை, இப்போ அவருக்கு என்ன தேவை அந்த பகுதியை கொடுக்கிறது. அப்போ அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறது, இப்போ முதலாவது ஒரு கட்டத்தை அவர் விளங்கிட்டாருன்னா சரி அடுத்த கட்டத்துக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு, அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அடுத்த கட்டத்தை கொடுத்தா மூணாவது கட்டத்துக்கு போகிறது. அப்படி ஒரு தெளிவான ஒரு செய்தியை மெதுவாக கட்டமாக கொடுக்கிறது. இப்படி கொடுக்கின்ற பொழுது உள்வாங்கக்கூடியவர் என்ன செய்வார், தெளிவாக உள்வாங்கிக் கொள்வார் இல்லையா, தெளிவாக உள்வாங்கிக் கொள்வார். அப்போ அவர்கிட்ட ஒரு நிதானமான ஒரு போக்கும் இருக்கும். சொல்லி கொடுக்கக்கூடியவர்கிட்ட ஒரு நிதானமான போக்கு இருக்கும், படிக்கக்கூடியவர்கிட்ட என்ன இருக்கும், நிதானமான போக்கு இருக்கும். அப்படி இல்லை, எடுத்த எடுப்புக்கு என்ன எங்கே போகிறாரு, பெரிய இடத்திலே கையை வைக்கிறார். ஏபிசிடி இல்லை, அலிபாத்தா இல்லை, அப்படியே பெரட்டினார் என்னது சூரத்துல் பக்கரா. அப்போ இவருக்கு ஓத முடியுமா? ஓத முடியாது, கஷ்டம். அப்போ அவர் அதை தொடங்கி ஓத ஆரம்பிப்பதற்கு நீண்ட காலம் போகும். ஏன்னா அவர்கிட்ட ஆரம்பம் இல்லை, அடிப்படை இல்லை. அடிப்படை இருக்குமா? அடிப்படை கிடையாது. சரி, அடுத்தது வல் மௌஇதத்தில் ஹசனா, நல்ல உபதேசங்களை கொண்டும் அவர் அழைக்கணும். உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள். நல்ல உபதேசம்னா என்னது? சஹீஹான குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், இவைகளை கொண்டு, இப்போ குர்ஆன் வசனங்கள் அதே போல் சஹீஹான ஹதீஸ்களை கொண்டு, சஹீஹான வரலாறுகளை கொண்டு அவரை நாங்கள் உபதேசம் செய்து அழைத்தல். அப்போ 8வது. 9வது அத்தைசீர் லத்தஅசீர் வத்தபிஷீர் தூன தன்ஃபீர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தைசீர் லத்தஅசீர். அப்போ அதில் 2 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புனாங்க தாவாவுக்காக. அனுப்புகிற நேரத்தில் என்ன சொன்னால், எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. என்ன சொன்னாங்க அவங்களுக்கு உபதேசமாக, நீங்கள் இலகுவாக்கி கொடுங்க, கஷ்டப்படுத்திட வேண்டாம், கஷ்டத்தை கொடுத்திட வேண்டாம். மார்க்கம் என்பது என்னது? இலகுவானது. மார்க்கம் இலகுவானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்படுத்த தேவையில்லை. அப்போ ஒரு பகுதி இது செய்யலாம் என்று இருந்தால் அதை செய்வது, இல்லை இதைத்தான் செய்யணும் என்று என்ன செய்ய தேவையில்லை, கட்டாயப்படுத்த தேவையில்லை. அப்போ எந்த பகுதி மார்க்கத்தில் அனுமதி இருக்குதோ அனுமதியான பகுதியை செஞ்சுட்டு போகிறது. அப்போ அனுமதியான பகுதியை செஞ்சுட்டு போகின்ற பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும், இலகுவான வழி கிடைக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒருவர் கடுமையான குளிரில் ஒரு ஏசியை போடுங்க, கடுமையான குளிரில் இருக்கிறார். அப்போ கடுமையான குளிரில் இருக்கின்ற பொழுது இவருக்கு என்ன வருது, குளிப்பு கட்டாயமாகுது. இவர் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன கிடையாது, தண்ணீர் இருக்குது. என்ன தண்ணீர் இல்லை,
சுடு தண்ணி இல்லை இல்லையா, சுடு தண்ணி இல்லை. அப்போ இவர் என்ன செய்யணும்? ஃபஜ்ரு தொழணும். ஃபஜ்ருக்கு இவர் எழும்பிட்டு தலையில் தண்ணியை ஊற்றினாருண்டா ஒன்றோ கடுமையான நோய்க்கு தள்ளப்படுவார், அப்படி இல்லைண்டா அவர் என்ன செய்வார்? அவருடைய உயிர் போகலாம். ஒன்றொரு நிலைப்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் அவருக்கு என்னத்தை சொல்லிக் கொடுப்போம்? மார்க்கம் என்ன இலகுவான வழியை காட்டுது? நீங்கள் என்ன செய்ய தயமும் செய்யுங்கன்னு சொல்லி காட்டுது. எஸ்ஸிரா இல்லை குளிச்சுத்தான் ஆகணுமெண்டா ஏலாது. அது அவரை கஷ்டப்படுத்துவது, அவரை நெருக்கடிக்குள் உள்ளாக்குவது. அப்போ இது யாருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும்? மார்க்கத்தை படித்தவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கத்தை இப்போ நான் முதலாவது சொன்னமா இல்லையா, அல் இல்மு பிமா யதுஉ இலைஹி. இப்போ அவர் எதன் பக்கம் அழைக்கிறாரோ அதை பற்றி அறிவு அவர்கிட்ட இல்லை என்று சொன்னால் இதெல்லாமே பிழைச்சிடும், எல்லாமே என்ன செஞ்சிடும், அங்கே இருந்தால் அந்த அடிப்படையிலேருந்து அப்படியே எல்லாமே பிழைச்சிடும். சரி, அப்போ எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இலகுவானதை இலவுபடுத்த வேண்டும், அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற இந்த 9 செய்திகள், இந்த 9 செய்திகளும் ஒரு அழைப்பாளருடைய வாழ்க்கையில் அழைப்பாளருடைய அந்த வழியில் இருக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் கற்றுத்தருகிறார்கள். உண்மையிலே இந்த விஷயங்கள் எல்லாம் இது குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் தொகுக்கப்பட்ட செய்திகளாகவே காணப்படுகின்றன. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.